ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திவிகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவ மகிமை அனுபவத்தில் எழுத்தாளர் ஜெயகாந்தன் தொடர்பான ஒரு அனுபவத்தை பார்க்க போகிறோன்னு நேற்று நான் சொன்னேன். இதுக்கு முந்தைய நிகழ்ச்சியில் சொன்னேன். அந்த அனுபவத்தை பார்த்துட்ருக்கோம். மகாபிரிவா காளஹஸ்தியில் கேம்ப் பண்ணியிருக்கார். ஆனந்தவடன் அதிபர் எஸ் வாசன் அவர்களை காளஹஸ்திக்கு வந்து தன்னை பார்க்குமாறு சொல்லியிருக்கார். ஒரு சிப்பந்தி சொல்கிறார், மகாபிரிவாளை நேரில் போய் பார்த்து அவரோட கன்வீனியன்ட் டயத்தை கேட்டுட்டு தன்னோட கன்வீனியன்ட் டயத்தையும் சொல்லணும், மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஜெமினி ராமமூர்த்தி அப்படிங்கிறவரை காளஹஸ்திக்கு அனுப்புகிறார். எவ்வளோ ஒரு இது பாருங்க, புரோட்டோகால் பாருங்க. எஸ் வாசன் பல விஷயங்களில் ரொம்ப கராரானவர், கண்டிப்பானவர், நேர்மையானவர். இந்த விஷயத்தை எப்படி பண்ணணுமோ அப்படி தான் பண்ணணும். ஒரே ஒரு எஸ் வாசனோட நாங்கள் வேலை செஞ்சேன் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன அனுபவம். எஸ் வாசன் அவர்கள் காலத்தில் நான் கிடையாது, அதன் பிறகு தான் நான் இருந்தேன். ஒன்று படித்தேன், எஸ் வாசன் மலர், நூற்றாண்டு மலர் அப்படிங்கிறத ஒரு தயார் பண்ணக்கூடிய ஒரு பேர் அடியனுக்கு கிடைச்சது வேலையில் இருக்கிற போது. அதில் ஒரு சின்ன விஷயம், கல்கி கிருஷ்ணமூர்த்தி வேடனில் வேலை பண்ணார் முதல்ல, அப்புறம் தான் கல்கி. ஏதோ ஒரு சின்ன டிஸ்கஷன் விஷயமா கல்கி கிருஷ்ணமூர்த்தியை, அதாவது கிருஷ்ணமூர்த்தி தான் அப்புறம் தான் கல்கி கிருஷ்ணமூர்த்தியை எஸ் வாசன் போய் பார்க்கணும். எஸ் வாசன் முதலாளி, கிருஷ்ணமூர்த்தி ஸ்டாஃப் ஊழியர். அவரை தன்னோட அறைக்கு வர சொல்லலாம். ஒரு அட்டெண்டர் விட்டோ இன்டர்காமில் கூப்பிட்டோ நீங்கள் வாங்க ஒரு விஷயமா பேசணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எஸ் வாசன் என்ன பண்ணாரா, மத்தியானம் 2:30-3 மணி வாக்கில் கிருஷ்ணமூர்த்தி கேபினுக்கே போகிறாராம். அவர்கிட்ட இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிடலான்னு எஸ் வாசன் போகிறாராம். அப்படி போகிற போது கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய அறையின் வாசலில் இருக்கிற, கேபின் வாசலில் இருக்கிற ஒரு அட்டெண்டர் சொல்கிறார், சார் ரெஸ்ட்டில் இருக்கார், தூக்கிட்டு இருக்கார் அப்படிங்க. மத்தியானம் சாப்பிட்ட உடனே உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்னு சொல்லுவோம். இந்த காலத்தில் இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு ஒரு சின்ன ஓய்வுங்கிறது பல இடத்துல இருந்திருக்கு. கிருஷ்ணமூர்த்தி ஓய்வில் இருக்கார், படுத்துட்டு இருக்கார். ஒரு கட்டில் இருக்கும், ஒரு பெட் மாதிரி இருக்கலாம், படுத்துட்டு இருக்கு. அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாதப்பா, எழுப்புறேன்னு போகிறார் அந்த ஊழி. ஏன்னா முதலாளியில் வந்திருக்கார். இல்லை போகாத, தூட்டு எந்திரிச்சோன்னு சொல்லு, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு அந்த வராண்டாவில் நடந்துட்டுருக்காங்க எஸ் வாசன் அவர்கள். ஒரு 10-15 நிமிஷம் கழித்து கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பெல் அடிக்கிறார், தனது அட்டெண்டர் கூப்பிட்றார், ஒரு காஃபி இருக்கும். அப்போ தான் கேட்குறேன், யாரும் வந்தாலும் பாஸ் வெளியே இருக்கார் எஸ் வாசன். அப்படியே அப்படி உடனே தகவல் உள்ளே அவரோட கேபினில் பார்க்குறாரு. என்னத்தான் பணம், பொருள், பதவி இருந்தாலுமே ஒரு எடிட்டர், ஒரு கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு எவ்வளோ பெரிய ஜாம்பவான், அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை எஸ் வாசன் அவர்கள் கொடுக்குறார். அவர் என்ன பண்ணுறார், ஜெமினி ராமமூர்த்தியை டிபெண்ட் பண்ணுறார். நீ காளஹஸ்திக்கு போய் பெரியவாளை பார்த்துட்டு உங்கள் தகவல் பெரியவா கிடைச்சது, சாருக்கு ரொம்ப சந்தோஷம், வரேன்னு சொல்லியிருக்கேன், இந்த நாள் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் உங்களுக்கு தோதுப்படுமா அப்படின்னு கேட்கறதுக்காக போக போகிறோம். நெக்ஸ்ட் டே அடுத்த காலில் ஜெமினி ராமமூர்த்தி ஆஃபீஸ் காரில் காளஹஸ்திக்கு போக போகிறார். கார்த்தால் சீக்கிரம் வந்துட்டேன், ஏன்னா ஒரு 9-10 மணிக்கு கிளம்பணும். ஆஃபீஸ்க்கு ஒரு 8-8 மக்களுக்கு வந்துட்டேன். ஜெமினி ராமமூர்த்தி ஏன்னா டிரைவர்கிட்ட வண்டியில் ஃபியூல் இருக்கான்னு பார்க்க சொல்லணும். என்னென்ன அவருக்கு மகாபிரிவா இருக்குன்னா எதாவது வாங்கிட்டு போகணும், பொருள்லாம் காணிக்க வாங்கிட்டு போகணும், அதெல்லாம் தயார் பண்ணுறதுக்காக வந்துட்டு
தன்னோட கேபினில் உட்காந்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தை கலவு, இன்னொரு ½ hour இருக்கு. அதுக்குள்ள சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருக்கேன். ஜெமினி ராமூர்த்தி, மணியன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இதையும் பேசுகிறது மணியன் சொல்லுவோம். இப்படி கல்கி கிருஷ்ணமூர்த்தியோ இதையும் பேசுகிறது மணியன். இவரும் விகடனில் இருந்துட்டு அப்புறம் போய் தான் இதையும் பேசுகிறதெல்லாம் ஆரம்பித்தார். இதையும் பேசுகிறது, ஞானபூமி, நிறைய இதெல்லாம் பண்ணிங்க. அப்போ இவர் மணியனுக்கு இதாக இருந்திருக்கார். மணியன் எதேச்சிய ஜெமினி ராமூர்த்தி கேபினுக்கு எதுக்கோ வர வந்துட்டு, என்னப்பா சீக்கிரம் வந்துட்டு போல இருக்கு, எங்கேயோ கிளம்பிட்டு இருக்க போல இருக்கு, இங்கே வெளில போறியோ? ஏன்னா இப்போ சினிமா சம்மந்தமாக அங்கே பல ஊர்கள்லாம் போவேன். ஜெமினி ஸ்டுடியோ விஷயமா பல ஊர்களுக்கெல்லாம் பயணம் போவேன். எங்கேயான புறப்படுறியா அப்படின்னு கேட்கிறார் மணியன் ஜெமினி ராமூர்த்தி கிட்ட. ராமூர்த்தி சார் சொல்கிறார், ஆமாப்பா பாஸ் அனுப்பிச்சிருக்கார். SS வாசனை பாஸ்னு தான் சொல்லுவேன். அவரோட குமார் பாலசுப்ரமணியம் காலத்தில் தான் நான் இருந்தேன். அவர் தான் எடிட்டர் எஸ் பாலசுப்ரமணியம். அவரே தன்னோட அப்பாவை பற்றி சொல்லுவேன், பாஸ்னு தான் சொல்லுவேன். பாஸ் ஒரு விஷயமா போக சொல்லியிருக்கேன், நான் காளகஸ்தி போகணும், மகாபிரிவாளம் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற. மகாபிரிவாங்கிற வார்த்தையை கேட்ட உடனே மணியனுக்கு ஒரு இனம் தெரியாத ஒரு பூரிப்பு. ஏன்னா மகாபிரிவா பற்றி எழுதுறவள்ள மணியனும் எழுதியிருக்கார், நிறைய எழுதியிருக்கார். மகாபிரிவாவோட தரிசனம் பண்ணியிருக்கார், நிறைய எழுதியிருக்கார், நிறைய அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கார், எல்லாம் பண்ணியிருக்கார். அப்படியா மகாபிரிவோட தரிசனம் பண்ண போறியா? இப்போ போக போறியா? அவன் ஒரு ½ hour கிளம்புறேன். இதில் போகிறேன், காரில், ஆஃபீஸ் காரில் இடம் இருக்கோ? டிரைவர் ஓட்ட போகிறார், நான் இருக்கேன், பின்னாடி சீட்டில் காலியாக தான் இருக்கேன் அப்படிங்கிற. இப்போ மணியன் கேட்குறேன், நானும் வரட்டுமா அவங்க கூட பெரியவளை தரிசனம் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறேன். ஜெமினி ராமூர்த்தி சொல்கிறேன், இந்தப்பா அது கார் போக போகிறது, ஆஃபீஸ்காரு, நீ இங்கே தான் இருக்க, என்ன இருக்குது, தாராளமாக போகலாம் அப்படிங்கிற. மகாபிரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு கசக்குமா? யாருக்கான கசக்குமா? ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துகிறார் பாருங்க மணியன். இவர் போகிறார், ஆஃபீஸ் வேலையாக போகிறார், வண்டி போகிறது, சரி நம்மளும் போய் தரிசனம் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்ட உடனே அவரும் ஓகே நம்ம கிளம்பிடலாம், இன்னொரு ½ hour கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிற ஜெமினி ராமூர்த்தி. இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.